2000 வருஷத்துக்கும் பழமையான தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஈஜிப்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தமிழர்களோட வரலாறு திருப்பி எழுதப்பட போகுது. இப்போ இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். இந்த நியூஸை படிக்கும்போது எனக்கே ஒரு விதமான பூஸ் பம்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2000 வருஷம் முன்னுக்கு நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஈஜிப்டில் போயிட்டு வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. 2 ரீசர்ச்சர்ஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமாக 30க்கும் மேலேயான தமிழ் பிராமிய எழுத்தில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனை இவங்க ஈஜிப்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எல்லா கல்வெட்டுகளும் 1st செஞ்சுரியிலேருந்து 3rd செஞ்சுரிக்குள்ள சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள்னு இவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ப்ரொஃபசர் சார்லட் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் லசூர் சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர். இவர் தான் இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இப்போ வெளி உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. இவருக்கு ப்ரொஃபசர் ஸ்டான்ச்சோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஈஜிப்டில் த வேலி ஆஃப் த கிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஜிப்டோட அரசர்களை அவங்களோட இறப்புக்கு அப்புறம் புதைக்கிற இடம். அந்த இடத்துல உள்ள செவறுகளையும் கல்வெட்டிலையும் தான் இவங்க தமிழ் பிராமிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொத்த ஆராய்ச்சியுமே இவங்க ஒரு பேப்பர் ஒர்க்காக செஞ்சு அதுக்கு ஒரு டைட்டிலும் வச்சிருக்காங்க, ஃப்ரம் த வேலி ஆஃப் த கிங் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் இன் ஈஜிப்ட். இப்போ ரீசனாக தமிழ்நாட்டில் சென்னையில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தமிழ் எபிகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. இது 11 ஃபெப்ரவரியிலேருந்து 14 ஃபெப்ரவரிக்கும் நடக்குது. அங்கே தான் ப்ரொஃபசர் சார்லட் அவரோட இந்த பேப்பர் ஒர்க்கை சப்மிட் பண்ணியிருக்காரு. இந்த பேப்பர் ஒர்க்கில் இவங்க முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ் பிராமிய எழுத்தில் தமிழ் பேர்களை இவங்க ஈஜிப்டில் உள்ள கல்வெட்டில் பார்த்ததா சொல்கிறாங்க. அதில் முக்கியமான பேர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சிகை கொட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பேர். இந்த பேர் 8 தடவை கிங் ஆஃப் த வேலியில் இருக்கிற செவறுகளையும் கல்வெட்டிலையும் இவங்க பார்த்ததா சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சிகை கொற்றான் வர கண்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிகை கொற்றவன் அப்படின்னு சொல்றது ஒரு தமிழ் பேர். அவர் மேபி ஒரு தமிழ் அரசனா கூட இருக்கலாம். அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு பார்த்தாருன்றது தான் வர கண்டான் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் சில பேர்களும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கோவன், சாந்தன், கிரண், இந்த மாதிரி சில தமிழ் பிராமி எழுத்துல உள்ள தமிழ் பேர்களை இவங்க அந்த கல்வெட்டில் பார்த்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னுக்கே தமிழர்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஈஜிப்டில் போயிட்டு வர்த்தகம் செஞ்சிருக்காங்க. அதுக்கான சான்றிதழாக தான் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் மேற்கொண்டு இதுக்கு ஆராய்ச்சி ஒன்று நடந்தால் தான் இதில் இருக்கிற முழு தகவலும் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ ரீசனாக 2-3 டேஸ் முன்னுக்கு தான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால ரொம்ப பேருக்கு மேபி இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னுக்கே நம்ம இங்கேருந்து ஈஜிப்டுக்கு போயிட்டு நம்மளோட தரத்தை பதிச்சுட்டு வந்திருக்கோம்னு தான் சொல்ல முடியும். இது எல்லா தமிழர்களுக்கும் ஒரு பெருமையான விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன்.